அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சிருக்கீங்க இந்த பருன்னு, அவர் எங்க ஊருக்காரு, உரப்புலிக்காரரு. தொடர்ச்சியா அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமா விளையாட்டு. தேவர், நாடாரு, கோனாரு, தேவேந்திரரு யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்க மேல எல்லாம். ஏற்கனவே குண்டாசு இங்க உள்ள வேற இடத்துல வழக்கு இங்க வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாசுல போட்டது இதே வருண் ஐபிஎஸ் தான். இப்பவும் அவரை கைது பண்ணி இங்க திருச்சி கொண்டு வரதும் வருண் ஐபிஎஸ் தான். இதெல்லாம் மறந்துடுவோம். நீங்க அப்படியே அவர் எதுல ஆடுறாரு? சர்வேசனும் நீங்கள் ஐபிஎஸ் படிக்கும்போது ஒரே பேட்ச்மெண்ட். ரத்தீஷ் அவருடைய தம்பி, அவங்க 2 பேரும் அதுல இருக்கனால எதா இருந்தாலும் ரத்தீஷ் தான் நிர்வாகம். அவர் தான் அதிகாரியை பணியை மாற்றுவாரு, பணியிடம் மாற்றுவாரு, எல்லாம் ரத்தீஷ் தான். அதனால மேலிட அழுத்தம்ங்கிறீங்க. மேலிடம் எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க? நீங்களே பாருங்க. இது ஏன்னா தம்பி உதயநிதி கூட இருக்க ரத்தீஷ் தான் இந்த அதிகாரிகளை எல்லாம் பணியிடம் மாத்துறது, பணி உயர்வு செய்யறது எல்லாம். அவர் கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு விளையாடுறாரு அந்த வருண் ஐபிஎஸ். உண்மையிலே நீங்க என்னன்னா வேணா ஆதாரங்களை தர்றேன். விரட்டி தேவர், தேவேந்திரரு, நாடாரு, கோனாரு, அவரு வன்மம். அதே தானே நான் பேசுறேன். என்னைய தொட வேண்டியதானே. நீங்க அதான் கேக்குறேன், எனக்கு கைது பண்ணுங்க. இப்படி கெஞ்சுற ஒரு ஆளை பத்திரிக்கல என்னை கைது பண்ணி உள்ள வைங்க. பேசுறதுக்கெல்லாம் கைதுங்க. நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா? நீங்க ஒண்ணு கேட்கிற சவுக்கு சங்கர் பேசினார், அவ்வளவுதானே. அதுக்கு வச்சு ஒரு 10-15 நாள் 20 நாள் வைக்கல, 1 மாசம் வைக்கல. எவ்வளவு நாள்? சரி, ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு? டெல்லியில இருக்கிற ஃபெலிக்ஸோடைய அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது. இங்க கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது. இவ்வளவு பேர் 1 வருஷமா திட்டமிட்டு ஆம்ஸ்டாங்க கொல்ல போறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாதுல்ல. நான் எங்க ஆத்தாவுக்கு அரணியூர்ல பேசுனேன்னா அது ஒட்டு கேட்க தெரியும். டெல்லியிலும் கேட்க தெரியும், இங்க தெரியும். சீமான் யாரோட என்னென்ன பேசுறான்லாம் பதிவு பண்ண தெரியும். இந்த வேலை 133 கொலை நடந்துட்டு 31 நாள்ல எதையுமே கண்டுபிடிக்க முடியல.